ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 30/4/2025 சித்திரை மாதம் 17ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் புதன்கிழமை. அற்புதமான நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் புதன்கிழமைகளிலே பெருமாளை வழிபட வேண்டும். இன்று சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே திருமண விழா காண்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூரிய உதயம் காலை 5:48 சூரிய அஸ்தமனம் மாலை 6:24. இன்றைய நல்ல நேரம் என்பது காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:32 வரை ரோகிணி, அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மாலை 6:41 வரை வளர்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று இரவு 8:32 வரை சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு விசாகம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் வருகின்றது. கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் கைகூடும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்து மனதை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழிலிலே லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்றால், நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எதிலும் வெற்றி கிடைக்கும். என்ன செயல் செய்தாலும் அதிலே வெற்றி. முயற்சிகளிலே வெற்றி. முயற்சி திருவினையாக்கும். இன்றைய நாளிலே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கிரகங்கள் சற்று சாதகமற்ற நிலையிலே இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முக்கியமான முடிவுகளை எடுக்காதீர்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேலதிகாரிகளின் நெருக்கடிகள் ஏற்படும்.
தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அதேபோல் உங்களுடைய பொருளாதாரத்திலே நெருக்கடிகள் ஏற்படும். கூட்டு தொழிலிலே இருப்பவர்கள் மன வருத்தங்கள் சந்திக்கின்ற நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே கிரக பலன்கள் சாதகமில்லாத நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுங்கள். பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுங்கள். ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் படியுங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வகையிலே யோகம் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். செய்தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்து. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு வகையிலே ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது இன்றைய நாளிலே. ஆகவே என்ன செய்தாலும் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆகவே சிம்ம ராசினருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சகல பாக்கியங்களும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமையாக வாழ்வீர்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்ற நாள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உருவாகின்ற நாளாக இருக்கின்றது. சந்திராட்டமும் இருக்கின்ற நாட்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள்.
மொத்தத்தில் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளிலே புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள், புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள், கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். பெருமாளை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் இன்றைய நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். அதற்கு நல்ல வழி பிறக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாளை வழிபட்டு மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மொத்தத்தில் பெருமாளை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் ஏற்படும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. பெருமாளை வழிபட்டு மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றியை பெறும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மன தெளிவு ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் கும்பராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களால் லாபங்களை பெறுவீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது.
பெருமாளை வழிபட்டு மேலும் நற்பலன்களை பெறுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். பெருமாளை வழிபட்டு நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஆன்மீகம் என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் தேவையானது. ஆன்மீகத்திலே பற்றுள்ளவர்கள் தாங்கள் செய்கின்ற செயல்களிலே பெரும் வெற்றி பெறுவார்கள். காரணம், விமர்சனங்களை தாங்கிக் கொள்கின்ற பக்குவம் ஆன்மீகவாதிகளுக்கு ஏற்படும். விமர்சனங்கள் எப்போதுமே நம்மை புடம் போடுகின்றவை. எவன் ஒருவன் செயற்கரிய காரியங்களை செய்ய துணியும் போது அவன் பலரால் விமர்சிக்கப்படுவான். விவேகானந்தர் எத்தனையோ விமர்சனங்களை எதிர்கொண்டவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனையோ விமர்சனங்களை எதிர்கொண்டவர். ஆக விமர்சனங்களை எதிர்நோக்குபவர்களால் தான் செயற்கரிய செயல்களை செய்ய முடியும். விமர்சனங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது. எவன் ஒருவன் விமர்சனங்களை கண்டு துவண்டு போகின்றானோ அவனால் சாதிக்க முடியாது. ஆகவே இந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்கின்ற பக்குவத்தை நமக்கு ஆன்மீகம் வழங்குகின்றது. மகாபாரதத்திலே கிருஷ்ணனை திட்டாத மனிதரே கிடையாது. காரணம், அவர் பாண்டவர்களுக்கு சாரதியாக இருந்து மகாபாரத யுத்தத்தை நடத்தினார். பகவானையே அத்துணை பேர் கடிந்து கொண்டார்கள். ஆகவே ஆனானப்பட்ட கிருஷ்ண பகவானுக்கே விமர்சனங்கள் என்பது இருந்தது. ராமர் எத்தனையோ விமர்சனங்களால் பாதிக்கப்பட்டார். ஆனால் எந்த விமர்சனத்தையும் அவர் தன்னுடைய மூளைக்கு கொண்டு செல்லவில்லை, ஆத்மாவுக்கு கொண்டு செல்லவில்லை. தானாக இருந்தார். ஆகவே ஆன்மீகவாதிகள், தெய்வங்கள் எப்போதுமே விமர்சனத்தை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அந்த வகையிலே பட்டினத்தாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பட்டினத்து அடிகள் மிகப்பெரிய கோடீஸ்வரரானவர் தன்னுடைய அத்துணை சொத்துக்களையும் துறந்து துறவியானவர். அவர் துறவியானதற்கு எத்தனையோ பேர், அவருடைய சொந்த பந்தங்கள் அவரை மிக கடுமையாக வசைபாடினார்கள். மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா, எங்களுக்கெல்லாம் மானம் போகின்றது என்று பட்டினத்து அடிகளை கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் அவர் எதையுமே தன்னுடைய மூளைக்கு கொண்டு செல்லவில்லை. அனைத்தையும் துறந்து துறவரம் பூண்டார். கோவணத்தோடு கிளம்பினார். கையிலே திருவோடு வைத்திருப்பது கூட உண்மையான துறவுக்கு எதிரான கையிலே திருவோடு வைத்திருப்பது கூட உண்மையான துறவுக்கு எதிரானது என்பது அவருடைய கருத்து. ஒரு முறை வயல் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். மிகவும் களைப்படைந்தார். அப்படியே வரப்பிலே படுத்து உறங்கினார். வளர்ந்திருந்த நற்செடிகள் காற்றிலே அசைந்து அவனுடைய சட்டை அணியாத உடம்பிலே குத்தி ரணப்படுத்தின. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாதவராக ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார். அப்போது பெண்கள் சிலர் அந்த வரப்பு வழியாக நடந்து வந்தனர். பட்டினத்தார் வரப்பின் மீது படுத்திருந்த காரணத்தினாலே அவர்களால் அவரை தாண்டி செல்வது கடினமாக இருந்தது. அவர்களுக்கு அவர் பட்டினத்தார் என்பது தெரியாது. யாரோ ஒரு சாமியார், பிச்சைக்காரன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்போது அதிலே ஒரு பெண், யாரோ ஒரு மகான் உறங்கிக் கொண்டிருக்கின்றார், அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறி வரப்பை விட்டு கீழே இறங்கி நடந்தார். இதை கேட்ட இன்னொரு பெண்மணியோ, இவரா பெரிய மகான், ஆசையை அடக்க முடியாமல் தூங்குவதற்கு கூட வரப்பை தலையணையாக வைத்து கொண்டு படுத்து தூங்குகின்றார் பார் என்று இளக்காரமாக கூறி கோபமாகவும் பேசினார். இவரை போன்றவர்களை நம்பக்கூடாது என்று கடுஞ்சொற்களால் கூறினார். இதனை கேட்ட பட்டினத்தார் அதிர்ச்சி அடைந்தார். அந்த பெண்கள் அங்கிருந்து கடந்து போனதும் வரப்பில் இருந்த தலையை கீழே வைத்து படுத்தார். சற்று நேரத்திலே அந்த பெண்கள் திரும்பி வந்தார்கள். அப்போது அந்த சாமியார் வரப்பிலே இருந்து கீழே இறங்கி படுத்திருப்பதை பார்த்த பெண்மணி, பார்த்தாயா, நீ சொன்னதை கேட்டு வரப்பிலே இருந்து தனது தலையை கீழே வைத்து படுத்து விட்டார். இப்போது சொல், இவர் மிகப்பெரிய மகான் தானே என்று அகமழ்ந்து கூறினாள் அந்த பெண். ஆனால் இவரை ஒப்புக்கொள்ளாத அந்த மற்றொரு பெண்ணோ, இவரா பெரிய மகான், இந்த வழியாக போகிறவர்கள் எல்லாம் தன்னை பற்றி என்ன பேசி செல்கின்றார்கள் என்று ஒட்டு கேட்டு அதை பற்றி கவலைப்படுகின்றாரே, இவரை போய் பெரிய மகான் என்று சொல்கின்றாயே என்று மீண்டும் இவரை கடிந்து கொண்டாள் அந்த பெண்மணி. இதை கேட்ட பட்டினத்தார் உண்மையிலேயே அதிர்ந்து போனார். இனிமேல்
யாருடைய விமர்சனத்திற்காகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது கூடாது என்று அப்போது முதல் அவர் ஒரு திடமாக முடிவெடுத்தார். விமர்சனத்திலே 2 வகை உண்டு. ஒன்று நேர்மறை விமர்சனம், இன்னொன்று எதிர்மறை விமர்சனம். நேர்மையான எண்ணம் கொண்டவர்களின் விமர்சனம் எப்போதும் திருப்தி அளிக்கும் விதமாகவே இருக்கும். அந்த முதல் பெண்மணி கூறியதைப் போலவே அது இருக்கும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் செய்யும் விமர்சனம் எப்போதும் குற்றம் குறைகளை காண்பதாகவே இருக்கும். அதாவது அந்த 2வது பெண்மணியைப் போல. எனவே இது போன்ற நேர்மையான விமர்சனங்களுக்காக காத்து கிடக்காமல் உங்களுடைய உள்ளத்திற்கு எது நேர்மையானதாக தோன்றுகின்றதோ அந்த பாதையிலே நம்முடைய பயணத்தை அமைத்து கொண்டால் இந்த வாழ்க்கையானது செம்மையானதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே பட்டினத்து அடிகள் போன்ற பெரிய மகான்களுடைய வாழ்க்கை பயணங்களை படித்து அதிலே இருக்கின்ற சுவையான சம்பவங்களை தெரிந்து கொண்டு அதன் வழி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே மிகப்பெரிய மகான்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வோம். வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.